நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 13/11/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி, நவம்பர் மாதம், புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று காலை 10:21 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:30 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. யோகம் இன்று அதிகாலை 3:30 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 6:11 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:30 வரை மகம், பின்பு பூரம். மேஷம் மேஷம் ராசி நேயர்கள், இன்று தனவரவு தாராளமாக இருக்க கொடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளும் ஏற்படக்கூடும். வருங்கால நலன் கருதி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக முடிவாக கூடும். தொழில் வளர்ச்சிக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்லக்கூடும். என்று எண்ணிய காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சில முக்கிய முயற்சிகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. அதிக உழைப்பின் பேரில் இன்று நீங்க வேலை செய்ய வேண்டியிருக்கும். சொத்துக்கள் மீது கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பழக வேண்டும். என்று பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று கூட்டு முயற்சி மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். மன அமைதியுடன் செயல்படுவது நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பத்தை மட்டும் சரி கட்டிவிட வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். முக்கியமாக படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பார்க்க வேண்டும். மாணவ கண்மணிகளுக்கு பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று நீங்க தொழில் வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபடுவீர்கள். உடல் உழைப்பும் அதிகரிக்கக்கூடும். தனவரவு சீராக வந்து கொண்டிருக்கும். உடல் உஷ்ணம் கொஞ்சம் அடையுங்க. வருங்கால நலன் கருதி முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்படக்கூடும். பரணி முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புது புது விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் செல்லக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கை வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். மனதளவில் ஏற்பட்ட சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. பரணி கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்க கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்று நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூட்டும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. மன மகிழ்ச்சி உண்டாக கூட்டும். கிருத்திகை நேர்மை நிலைநாட்டி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையில்லாத விவகாரங்களை தலையிட வேண்டாம். குழப்பம் ஏற்படுத்தும் பணியிலும் ஈடுபட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள். எளிமையாக எதிலும் சாதித்து விட முடியும். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்று தொலைந்து போன பொருட்களை கண்டிப்பாக சரி கட்டிவிட முடியும். கண்டுபிடிக்க முடியும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். மன சஞ்சலம் இருந்தாலும் கண்டிப்பாக திருந்துவிடும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டுக்களை இன்று நீங்கள் பெறுவீர்கள். நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்க கொடுங்க. பயணத்தால் தேக நலன் பாதிக்கப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் வெற்றியடைய கொடுங்க.
சொந்த பிரச்சனை பற்றி யாரிடமும் பேச வேண்டாம். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லும். பண வரவும் சீராக கூடிவிடுங்க. கடினமான வேலைகளையும் மிக எளிமையாக செய்து முடிப்பீர்கள். பண வரவு கண்டிப்பாக கூடும், பயப்பட வேண்டாம். கடன் பிரச்சனைகளுக்கு இன்று முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. விருந்தினர்கள் வருகை இருக்கக்கூடும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். கஷ்டமில்லாத சுக வாழ்க்கை என்று நீங்க கண்டிப்பாக வாழ முடியும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. பெண்கள் என்று குழப்பம் அடைய வேண்டாம். பெண்களுக்கு என்று மனோதைரியம் கொடுங்க. மிகவும் மகத்துவமான நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் என்று பார்த்து பக்குவமாக மற்றவிடம் பேச வேண்டும், உரையாடல் வேண்டும். முன்கோபம் தயவு செய்து வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவான சிந்தனை எடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். மன அழுத்தம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் யோசித்து எடுக்கும் முடிவில் வச்சிருக்கோங்க. எதிலும் குழப்பம் மட்டும் வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனையை கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். என்று புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடுங்க. ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். என்று உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், எளிதில் வெற்றி நிச்சயம். ரோகிணி. என்று புத்தி கூர்மை வெளிப்படக்கூடுங்க. உடல் ஆரோக்கியம் கூட சீர்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கக்கூடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நினைவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். இந்த நாள் ஓரளவு சிரமங்களை எல்லாம் சரி கட்டி வாழ்க்கையில் நீங்க அற்புதமாக முன்னேறி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. மிருக சிரிஷம். வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையுங்க. கையிலும் ஓரளவு காசு பணம் இருக்கக்கூடும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சிரமங்களை சரி கட்டி விட முடியும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. எதையும் சமாளித்து வெற்றி பெற முடியும். இன்று உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று நீங்கள் தயவு செய்து யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம், கோபம் கொள்ள வேண்டாம். பணவரவு ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். புத்தி குறும்புடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். நண்பர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைவாக செய்து முடிப்பீர்கள். அனைவரின் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக இருக்கும். பூமி விற்பனையால் லாபம் கண்டிப்பாக கொடுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அடுத்தபடிய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். கஷ்டமில்லாத சுக வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். வீட்டில் சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. திருமண முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் உருவாகக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருந்தினர்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரிக்கக்கூடும். உடைய செயல்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்க கொடுங்க. சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடும். பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராட்டங்கள் உங்களுக்கான வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் என்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். மகத்துவமான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவாக முடிவெடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. விளையாட்டுத் துறையிலும் கண்டிப்பாக சாதிக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராட்டங்கள் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். என்று விஷயங்கள் நன்கு புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கோபமான பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள்.
நல்ல எண்ணங்கள் இன்று வெளிப்பட கொடுங்க. கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. இன்று உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர கொடுங்க. திருவாதிரை, தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக்கூடும். இன்று காரியங்களும் கச்சிதமாக நடக்க கொடுங்க. மன சஞ்சலமும் இன்று தீர்ந்து விடக்கூடும். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. சுதந்திரமாக செயல்படக்கூடிய எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. புனர்பூசம், இன்று நீங்க பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். கஷ்டம் இல்லாத சுக வாழ்க்கை ஏற்படக்கூடும். வீட்டிலும் மகிழ்ச்சி களை கட்ட கொடுங்க. பண வரவு ஓரளவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். நுட்பமான முறையில் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புத்தி கூர்மை வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். உங்கள் யோசனைகளை கேட்டு நடந்தவர்கள் கண்டிப்பாக உங்களை வாழ்த்த கொடுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு காண்பீர்கள். நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. லாபம் சீராக இருக்கக்கூடும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பயணங்கள் மூலம் லாபம் ஏற்பட கொடுங்க. வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கி விட கொடுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகி விடக்கூடும். நிதி நிலைமை சீராக உயரக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல் திறமை மூலம் கடின பணிகளையும் எளிமையாக செய்து முடிக்க முடியும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் இன்று எதிலும் இனிமை காண்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவாக சிந்தனை மேற்கொள்ளுங்கள். காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும், பயப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லைங்க, கோபமான பேச்சை விட்டுவிடுங்கள். என்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும். நல்ல விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள முடியும். மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், இன்று நீங்கள் சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உங்கள் யோசனையை கேட்டு நடந்தவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். என்று உங்களுக்கு செயலில் வேகம் கூட்டிவிடுங்க. திறமைகள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு நிதி நிலைமை சீர்படும் நாள் என்று சொல்ல முடியும். பூசம், தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். தைரியமாக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். இடம் பூமியால் லாபம் ஏற்பட கொடுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டதை பிடிக்கும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் உடல் கொஞ்சம் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆயில்யம், நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். நல்ல எண்ணங்களை இன்று வளர்த்துக் கொள்வீர்கள். உங்கள் மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்குங்க. நேர்மையை நிலைநாட்டி மன அமைதியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. என்று உங்களுக்கு சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். எடுக்கும் முடிவுகளில் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று பழைய பாக்கிகள் வசூலாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று எதிலும் மனோதைரியத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளமும் அமைத்துக் கொள்வீர்கள். கேட்ட இடத்தில் பண உதவி கண்டிப்பாக இருக்கும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் இருக்கும். மனம் என்று கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். என்று பண வரவு சீராக கூடிவிடும். உடல் சோர்வு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். வீண் கவலை, வீண் வாக்குவாதங்கள் ஆகியவை ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் வெற்றி நடை போடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு காண்பீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது இல்லத்தாரிடமும் கலந்து ஆலோசித்து எடுப்பது மிக நல்லது. யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். நேர்மையை நிலைநாட்டி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. அடுத்தவருக்கு நீங்க சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம். நினைவில் இன்று மட்டுமில்லை என்றுமே வைத்துக் கொள்ளுங்கள்.
உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் பொது பிரச்சனைகளை கூட சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று நினைத்த காரியம் அற்புதமாக நடைபெற கொடுங்க. முயற்சி ஓரளவு வெற்றி நடை போடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். சரி வருமா சரி வராதா என்று குடும்பத்திடம் கலந்து பேச வேண்டும். முக்கியமாக கோபமான பேச்சை தவிர்க்க வேண்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை லாவகமாக எடுப்பீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தயவு செய்து ஈடுபட வேண்டாம். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். மங்கள ஓசை. இல்லத்தில் கேட்பதற்கான சூழல் வெளிப்படக்கூடும். பிள்ளைகளை அவ்வளவாக கண்டித்துக் கொள்ள வேண்டாம். விட்டு பிடிவுங்கள், எல்லாம் சரியாகும். பூரம். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. சிரமங்களை ஓரளவு தவிர்க்கப்பட்டுவிடும். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். என்று இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், எல்லா வகையிலும் வெற்றி இருக்கும். உத்திரம். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். செல்வாக்கு மிக்க நாளாக இன்று இருக்க கொடுங்க. பிரச்சனைகளை ஓரளவு கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிம்மதியும் ஏற்படக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். குழப்பம் அடைய வேண்டாம். மன சஞ்சலம் இருந்தாலும் மாறுங்க. கண்டிப்பாக பொறுமையாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. முயற்சிகளும் ஓரளவு வெற்றியை கொடுக்கும். விரோதிகள் விலகி செல்லக்கூடும். வீடு கட்டும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். தந்தை வழி உறவில் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தகராறுகள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. என்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். வேலை தொடர்பாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்குங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக நல்ல விதமாக நடக்கும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் அன்பு கொடுங்க. அக்கம் பக்கத்திடம் கவனமாக பேசுவது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. என்று உங்களுக்கு நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பெண்களுக்கு இன்று சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவாக சிந்தனை மேற்கொள்ளுங்கள். முடியும், கண்டிப்பாக நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்துவிடக்கூடும். கல்விக்கான செலவுகள் ஒரு பக்கம் இருந்துவிடக்கூடும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களை கவனம் கொள்ளாதீர்கள். அதற்கு கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கவனமாக சில பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்கக்கூடும். இடம் பூமி மூலம் லாபம் ஏற்படக்கூடும். தந்தை வழி சொத்துக்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று சகோதர சகோதரியிடம் சிரித்த முகத்தை வெளிப்படுத்த வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு விரோதிகள் விலகி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம். இன்று கமிஷன் போன்ற துறைகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். நிலம் வீடு மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு அனுகூலமாக நடக்கக்கூடும். வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. புதிய சொத்து சேர்க்கை இன்று ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லக்கூடும். கூடுமான வரை பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. சித்திரை. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கூட்டு முயற்சி கூட வெற்றியை கொடுக்குங்க. புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது.
வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியிருக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். தகராறுகள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொறுமையாக, நிதானமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முயற்சி பண்ணுங்கள். துலாம் ராசினியர்கள் இன்று மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் சரிப்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். அடுத்தவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். என்று நீங்க பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள முடியும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தாய் தந்தையாருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். கூடுதல் லாபம் எதிலும் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளி உலக தொடர்பும் விரிவடையுங்க. பிள்ளைகளால் உதிரி வருமானங்கள் வந்து சேரும். இடம் பூமி வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். என்று தொழில் முன்னேற்றம் கருதி எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். என்று உடைய செயல்களால் உங்களுக்கு மற்றவரிடம் இருந்து பாராட்டுகள் கிடைக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடுவீர்கள். தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானமும் கிடைக்க கொடுங்க. சகோதரர்களுக்குள் ஒற்றுமை இன்றி ஏற்பட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லும். பெண்கள் இன்று வாழ்க்கையை ரசித்து வாழ்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டீர்கள். கடன் பிரச்சனைகளை கூட சரி கட்டி விடுவீர்கள். பெண்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவான சிந்தனையை மேற்கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனோ தைரியம் உண்டாகக்கூடும். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படக்கூடும். எந்த ஒரு பிரச்சனையும் சரி கட்டிவிட முடியும். சகோதர சகோதரியிடம் பார்த்து பேசுங்கள். என்று கூடுதல் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். பாராட்டு மழையில் நினைவீர்கள். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. ஸ்வாதி. கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இடம் பூமி வாங்க போட்ட முயற்சி வெற்றி கொடுக்கும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். கூட்டுத் தொழில் கண்டிப்பாக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விருந்து விழாக்களை இன்று நீங்கள் கலந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு தயக்கமோ பயமோ இருக்காது. கண்டிப்பாக சிறப்புடன் செயல்படுவீர்கள். வெற்றி வாகையும் சூடுவீர்கள். விசாகம். மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள். உதிரி பண வருமானங்கள் வந்து கொண்டிருக்கும். கூடுதல் லாபம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பாராட்டு மழையில் இன்று நீங்கள் நினைப்பீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இன்று உங்கள் மனசுக்குள் பயமோ தயக்கமோ இருக்காது. தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சகோதரர்களுக்குள் ஒற்றுமை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று நல்ல நல்ல செயல்பாடுகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டினால் மனம் இன்று அமைதி காணக்கூடும். சிந்தனையை நீங்கள் ஒருநிலைப்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கைமாத்தாக கடனாக கொடுத்த தொகை திரும்ப கிடைக்க கொடுங்க. நிர்வாக திறமைகள் இன்று பளிச்சிடும். உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். என்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கொடுங்க. வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். குடும்பத்துடன் புண்ணிய காரியங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. ஆன்மீக எண்ணங்கள் இன்று அதிகரிக்கக்கூடும். உடைய பொருட்களின் மீது கவனம் தேவை. சாதுரியமான செயல்களால் லாபம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளக்கூடும். குழப்பங்களை சரி கட்டிவிட முடியும். பெண்கள் இன்று யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. நிம்மதியை ஏற்படுத்தும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். மாணவர்கள் பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும்
மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கொடுத்த கடனை எப்படியாவது வசூல் பண்ணி விடுவீர்கள். காலங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையிலிருந்து விடுபட வைக்கும். முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக செய்து விட முடியும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்கும். ஆன்மீக பயணங்கள் இன்று கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். அனுஷம். இந்த நாள் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். என் அடுத்தவருக்கு உதவியாக இன்று நீங்கள் காணப்படக்கூடுங்க. பயணத்தால் நல்ல பலன் ஏற்படக்கூடும். சில முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்குங்க. கூட்டு தொழில் மிக சிறப்பாக நடைபெறக்கூடும். தைரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கேட்டை. நிம்மதியான உறக்கம் வரக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. இன்று தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு எண்ணல்கள் தீர்வதற்கு இறைவனை வழிபடுவதே மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று பிரச்சனைகளை எல்லாம் சரிக்கட்டி விடும் நாளாக இருக்கக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் கண்டிப்பாக நீட்டுவார்கள். நல்ல விதத்தில் தனுசு ராசினியர்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. கூட்டு தொழில் லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிட்டும். கொடுக்கல் வாங்கல்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். என்று எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செயல்படுவீர்கள். பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பண தட்டுப்பாடு கண்டிப்பாக நீங்குங்க. குடும்பத்தில் குழப்பங்களும் தெரிந்துவிடக்கூடும். எந்த ஒரு காரியத்திலும் நீங்க எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க. ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவார்கள். கவனமாக அதனை தவிர்ப்பது நல்லது. இறைவன் வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். நிர்வாக திறமை இன்று உங்களுக்கு பளிச்சிடுங்க. இன்று உங்களுக்கு சிரமங்கள் தவிர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். தனுசு ராசினியர்கள் முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக செய்து விடலாம். இன்று பெண்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது என்ன சமையல் செய்வது என்ற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று கூட்டு முயற்சியால் மட்டுமே வெற்றி பெற முடியும். சிரமங்களை கண்டிப்பாக தவிர்த்து விட முடியுங்க. பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுங்கள், அது போதும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவான சிந்தனை மேற்கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், அவசரப்பட வேண்டாம். காதலும் முடிவு காணும் பொழுது கொஞ்சம் பொறுமையும் வேண்டும். என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். கல்வியில் ஜெயிப்பதற்கான சுலபமான வழிகள் இருக்கின்றது. கல்விக்கான செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. அலுவலக பணிகள் துரிதமாக நடைபெறக்கூடும். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கேட்டுங்க. இன்னல்கள் கண்டிப்பாக திறந்துவிடக்கூடும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உழைப்பால் இன்று நீங்கள் உயர்ந்து காட்டுவீர்கள். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. போராட்டம் என்று நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். என்று தயக்கமோ பயமோ இல்லாமல் செயல்படுவது நல்லது. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். என்று பண தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் நீங்கிவிடக் கொடுங்க. மற்றொரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். காரியத்தில் சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. உத்திராட்டம் என்று மிகவும் பொறுப்பாக இருங்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியுங்க. பக்கபலமாக நண்பர்கள் இருக்கக்கூடும். அலுவலக பணிகள் துரிதமாக நடைபெறக்கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பண தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்குங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி நடை போடும். வலுக்கட்டாயமாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் என்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மகரம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் வரக்கூடுங்க. அலுவலக பணிகளும் துரிதமாக முடிய கொடுங்க. கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிக்க முடியுங்க. உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க கொடுங்க. இன்று குடும்பத்தினர் உங்கள் தொழில் முயற்சிக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மாற்று இனத்தவர்களின் உதவிகள் கிடைக்கக்கூடும். என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்துவீர்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். அரசாங்கம் மூலமாக
நடக்க வேண்டிய காரியங்களும் சிறப்பாக நடக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கு தடையின்றி எதையும் செய்து முடிக்க முடியும். பணி தொடர்பான பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. வெளியூர் பயணங்களை இன்று நீங்க அற்புதமாக மேற்கொள்வீர்கள். வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள். பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். முழு முயற்சியுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று பெண்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். மிகவும் மகத்துவமான நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் பிரச்சனை கொடுக்காது. சுமூகமான சூழலை வெளிப்படுத்தும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனோ தைரியமும் கூடிவிடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று பொறுமையாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். முழு கவனத்துடன் பணிகள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. மாற்று இனத்தவரின் உதவியும் கிடைக்கக்கூடும். இன்று உங்களுக்கு சந்தோஷமிக்க நாளாக இருக்க கொடுங்க. திருவோணம். என்று சிந்தனை திறன் வெளிப்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். நிலவில் உள்ள பணமும் வரக்கூடுங்க. அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். இன்று ஏனைய மாற்றங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். தங்கு தடையின்றி வாழ்க்கையை சிரமம் இல்லாமல் நடத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். முயலுங்கள். முடியாதது ஏதும் இல்லைங்க. அவிட்டம். என்று சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. அலுவலக பணிகள் துரிதமாக நடைபெறக்கூடும். கூட்டுத் தொழிலும் கண்டிப்பாக சிறப்பாக இருக்க கொடுங்க. மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். எதை பற்றியோ யோசித்துக் கொண்டிருக்காமல் செய்யும் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். முன்கோபம் என்பது கண்டிப்பாக வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று அனைவரிடத்திலும் நீங்க யதார்த்தமாக நடந்து கொள்ள வேண்டும், பழக வேண்டும். இன்னல்கள் தீர்வதற்கு இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும். மன அமைதி என்பதை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எதிலும் வேகத்தை குறைத்து பொறுமையாக செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வது மிக நல்லது. பயணத்தால் வீண் அலைச்சல் ஏற்பட்டு சரியாகுங்க. சில முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். காரியங்களை யோசித்து நீங்க செயல்படுத்த வேண்டும். கூடுதல் பண வரவு இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனக்குறைவு மட்டும் தயவு செய்து வேண்டாம். அதிக உழைப்புக்கால் இன்று உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படக்கூடுங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மனோ தைரியம் இன்று ஏற்படக்கூடுங்க. எதையும் பக்கபலமாக நீங்க சரியான முறையில் வழி அமைத்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். முழுமையாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்களும் கண்டிப்பாக திறந்துவிடக்கூடும். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெற முடியுங்க. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. பெண்கள் கண்டிப்பாக முயற்சியின் மூலம் வெற்றி நடை போடுவீர்கள். பெண்கள் இந்த நாளை அற்புதமாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற முடியுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் உங்களுக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். காதல் நல்ல முடிவை கொடுக்கும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருங்கள். முக்கியமான முடிவுகளை தெளிவாக எடுங்கள். கல்விக்கான முடிவுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும், முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று பயணங்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குழிவிடுங்க. இன்று இனத்தார் பகை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். தொட்ட குறை விட்ட குறையை சரி செய்து விடுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முடிஞ்ச அளவு இன்று நீங்க மன அமைதியும் ஓய்வும் எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது உங்க கையில் உள்ளது. சதயம். என்று மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். இறைவன் வழிபாடு ரொம்ப முக்கியம். மன அமைதி என்பது கண்டிப்பாக வேண்டும். அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் எதுவும் ஆக வேண்டாம்.
சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி என்று எதிலும் உங்களுக்கு இனிமை கூடிவிடும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக கிடைத்துவிடும். உத்தியோக முயற்சி கைகூடும் நாளாக இருக்கின்றது. உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபார நோக்கம் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. நீங்களும் கடல் தாண்டி செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பணம் வந்த அடுத்த நிமிடத்திலே செலவாகும். செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பாக மாற்றுங்கள், அது போதுங்க. மீனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் மனோதைரியம் கூடிவிடுங்க. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்வீர்கள். பொது வாழ்க்கையும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நிறைவேறாத காரியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றிவிட முடியுங்க. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபார ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அடுத்தவரிடம் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். உடைய திறமைகளை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் கண்டிப்பாக வரக்கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகி கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். இன்று மனமாற்றங்கள் தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் மாறிவிடக் கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பயணத்தால் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கிய முடிவில் குடும்பத்தாருடன் சேர்த்து நல்ல விதமாக எடுப்பீர்கள். பிள்ளைகளுடன் கொஞ்சம் பேசி மகிழ்வீர்கள். என்று நீங்க அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கும் செல்ல வேண்டாம். பெண்கள் இன்று யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. காரியங்கள் கச்சிதமாக நடைபெறக்கூடும். பெண்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவு என்பது பொறுமையாக எடுங்கள். கோபப்படாமல் எடுங்கள். அதேபோல் காதலில் கூடுமானவரை பேச்சை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. என்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்ள வேண்டாம். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் கூடிவிடுங்க. முயற்சிகள் ஓரளவு வெற்றி கொடுக்கும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகி செல்லக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அடைய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று அன்புடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். வாழ்க்கையை நீங்க ரசித்து வாழ்வீர்கள். பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். எண்முகம் கொடுத்து அனைவரிடமும் பேசுவீர்கள். என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி நடை போட கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. இன்று இரவும் பகலுமாக கடின உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பார்த்து எதையும் செய்யுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. உத்திரட்டாத்தி காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் மன சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகள் ஓரளவு திறந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிலுவையில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வர கொடுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். கூடுமானவரை கொஞ்சம் உறக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓய்வெடுத்துக் கொள்வது மிக நல்லது. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். யாருடனும் இன்று நீங்க பேச்சுக்கள்ல தயவு செய்து ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். பகை ஏற்படாமல் இருப்பது மிக நல்லது. ரேவதி நிலுவையில் உள்ள பணம் எல்லாம் வர கொடுங்க. பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. முயற்சிகளும் ஓரளவு வெற்றி நடை போட கொடுங்க. யாரையும் இன்று நீங்க குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். அடுத்தவரிடம் வீண் விவாதமும் பேச வேண்டாம். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மன பதட்டம் மட்டும் கொள்ளாதீர்கள். உங்க வாழ்க்கையில இன்று சிறப்புகள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மன பதட்டமோ இல்லாமல் அமைதியை நிலைநாட்டினால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இறைவன் சரணாகதியும் அடைவீர்கள். என்று உங்களுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.